வணக்கம். கும்பகோணம் அடுத்த பொட்டீஸ்வரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கிடையே மோதல். கவியரசன் என்ற மாணவன் மாணவர்களால் தாக்கப்பட்டு பலி. கும்பகோணத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பட்டீஸ்வரம். துர்க்கையம்மன் கோவிலுக்கு புகழ்பெற்ற இடமாக விளங்கும் பட்டீஸ்வரத்தில் அண்ணா சிறப்பு பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. அந்த அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மற்றும் 16ஆம் வகுப்பு மாணவர்களுக்கிடையே பாத்ரூம் போகும்போது அங்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கொண்டதால் ஏற்பட்ட சர்ச்சை. அந்த சர்ச்சை அப்போதே பள்ளிக்குள்ளேயே சண்டை நடந்திருக்கு. ஆனால் வெளியில வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில போயிருக்காங்க. வெளியில பள்ளிக்கூடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் போய் அவங்களுக்குள்ள அடிதடி நடந்திருக்கு. அந்த அடிதடியில 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 15 பேர் சேர்ந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களை தாக்கியது. அப்போது மீதி மாணவர்கள்லாம் ஓடிட்டாங்க. அதுல கவியரசன் 12ஆம் வகுப்பு படிக்கும் கவியரசன் என்ற மாணவன் அவங்க கிட்ட மாட்டிட்டாங்க. இந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் கற்கள் கட்டைகளால் அந்த கவியரசனை தாக்கியதில் அவர் அங்கேயே நிலை குலைந்து கீழே விழுந்து போனார். சம்பவத்தை அறிந்து அக்கம் பக்கம் இருந்தவர்கள் பட்டீஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்த போது அவர்கள் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கவியரசனை அனுப்பி வைத்தனர். ஆனால் கவியரசன் கோமா ஸ்டேஜுக்கு போய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அரசு பள்ளி சிறப்பா செயல்பட்டது, இப்பவும் சிறப்பா தான் செயல்படுது. ஆனால் மாணவர்களை ஆசிரியர்கள் கண்டிக்க கூடாது. மாணவர்களை கண்டிக்கும் போது ஏற்படும் சில வன்மங்களை அரசு ஆசிரியர்கள் மீது எடுக்கும் நடவடிக்கை, பெற்றோர்கள் மாணவர்களுக்காக சென்று ஆசிரியர்களிடம் சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இப்பொழுது அரசு பள்ளிக்கு கொஞ்சம் கண்டிஷன் மாறிட்டு வருது. மாணவர்களை கட்டி போடலாம் அரசாங்கம், ஆனா ஆசிரியர்களை கட்டி போடுவது இது போன்ற விளைவுகளையே ஏற்படுத்தும். மாணவர்களை நல்வழிப்படுத்ததான் ஆசிரியர்கள். பள்ளிகளுக்கான இன்னும் இந்த அரசாங்கம் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி ஆசிரியர்களுக்கு கூடுதல் பணி சுமை கொடுக்காமல் மாணவர்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். 8வது ஆல் பாஸ் என்ற முறை ரத்து செய்யப்படணும். ஏன்னா 8வது ஆல் பாஸ் என்ற முறை இருக்கிறதுனால பெருசா யாரும் சொல்லிக் கொடுக்குற பாடங்களை படிக்கிறதே இல்லை. சும்மா போயிட்டு தெரிஞ்ச பாடத்தை கூட அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆனாலும் அதையும் மீறி அரசு பள்ளிகள் பல இடங்களில் சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துதான் ஆகணும். அரசு பள்ளிக்கு அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொடுக்குறாங்க, நிறைய நிதிகளை கொடுக்குறாங்க, எல்லாமே அருமை. ஆனாலும் இன்னும் ஆசிரியர்களை கட்டி போடுவதை இந்த அரசாங்கம் விடுவித்து மாணவர்கள் நலன் கருதி, நாளைய சமுதாயம் நலன் கருதி அரசு பள்ளியை மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் சிறப்பு வாய்ந்த பள்ளியாக மாற்ற அரசு முன்வர வேண்டும். இது போன்ற சம்பவங்கள், கொலை, அடிதடி, மாணவர்களுக்கு இடையான அடிதடி போன்றவை தடுத்திட அரசு மேலும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நன்றி.